இளைஞர்கள் அது மாதிரி மஜ்லிஸ்களுக்கு படையெடுக்கிறார்கள், ஈமானை இழந்து விடுகிறார்கள். இளைஞர்கள் அது போன்ற மஜ்லிஸ்களுக்கு படையெடுக்கிறார்கள், ஈமானை இழந்து விடுகிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க? சாப்பாடு தின்ன போனா குற்றமா, கந்தூரி திண்டா குற்றமா? அதற்கு பின்னால் இருக்கின்ற விபரீதம் என்ன? படிக்கிறார்கள் புர்தா ஷரீஃபிலே. எப்படி படிக்கிறார்கள்? யா அக்ரமல் ஹல்கி யா அக்ரமல் ஹல்கி மாலி மன் அலூது பிஹி சிவாக இந்த ஹுதூஸில் ஹாதிஸில் அமமி. என்ன படிக்கிறாங்க? புர்தா ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ் விழிக்கிறாங்க. யா அக்ரமல் ஹல்க், படைப்புகளிலேயே மிகச் சிறந்தவரே. யாரை விழிக்கிறார்? முகமது நபி அவர்களை விழித்து சொல்கிறார், மாலி மன் அலூது பிஹி சிவாக, உங்களை விட்டா நான் யாருக்கிட்ட போறது? உங்களை விட்டா நான் யாருக்கிட்ட போறது? இந்த ஹுதூஸில் ஹாதிஸில் அமமி. அல்லாஹு அக்பர். சோதனைகள் இறங்குகிற பொழுது, நெருக்கடிகள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, நபியே உங்களை விட்டா நான் யாருக்கிட்ட போறேன்னு கேட்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், சோதனை நெருக்கடி வந்தா என் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நாங்க எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் கிட்ட போகணும்னு விளங்கி. சாப்பாடு சாப்பிட போனா குத்தமா, கந்திரிக்கு போனா குத்தமா? இதெல்லாம் மூல சப்ஜெக்ட். நீங்க மக்களை பொய்யான விளக்கங்களை, பொய்யான கருத்துக்களை போட்டு மக்களை வழி கெடுக்கிறீங்களே, இதுதான் குற்றம். இப்ப மூலவே நீங்க புர்தா ஷரீஃப்ல இருந்து ஒரு வசனமோட செல்லி இதுக்கான விளக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னீங்க தானே. அதாவது யா ரசூலல்லாஹ், இந்த கஷ்டமான நேரங்கள்ல, இந்த கவலையான நேரங்கள்ல, துன்பமான நேரங்கள்ல உங்களை விட்ட யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு யாரும் இல்லை அப்படி என்று சொல்றதாக இந்த வச்சனத்துக்கான, இந்த பைத்துக்கான அர்த்தத்தை நீங்க சொல்றீங்க தானே. இது நீங்க எங்க படிச்சேன்னு தெரியா? ஏண்டா நான் 7 வருஷம் மதரசால ஓத போகல, சரியா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அறிவை வச்சுக்கொண்டு இந்த தரிக்கா என்ன, மொழுதுகளுக்கு இதான் நான் படிச்சிச்சு மாஷா அல்லாஹ். அதனால எனக்கு ஓரளவு தெரியும். ஆனா இது எனக்கு மட்டுமல்ல நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நீங்க எத்தனையோ வருஷம் குர்ஆன் ஓதிருப்பீங்க, கிதாபுல படிச்சிருப்பீங்க, எத்தனையோ இடத்துல பயான் பண்ணிருப்பீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் நீங்க இதுக்கு இப்படி பிழையான ஒரு விளக்கத்தை சொல்றதா இருந்தேன்னு சொன்னா, நான் சரியான விளக்கத்தை பிறகு சொல்றேன், நீங்க பிழையான விளக்கத்தை சொல்றதா இருந்தேன்னு சொன்னா, நீங்க இது வேணுமென்றே மக்களை வழிகெடுக்கணும். மக்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தின் பக்கம் போகக்கூடாது, மக்கள் மனதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை, நேசத்தை நாங்க கலட்டி எடுக்கணும் என்ற நோக்கத்துக்காக பேசியோ, இல்லாட்டி உண்மையிலே உங்களுக்கு தெரியவோ இதுக்கு இதுதான் விளக்கம் உண்மையில உங்களுக்கு தெரியவோ? அதுதான் எனக்கு சின்ன ஒரு டவுட்டு. உங்களுக்கு படித்தரவளுக்கு நானும் பெரிய ஆள் அல்ல, எனக்கு தெரிஞ்சதை இது கட்டாயம் செல்லணும். ஏண்டா நீங்க சின்னத்தை கேட்டு இந்த உங்களோட பேச்சொன்னைக்கு தானே இளைஞர்களே என்று அப்படியே பேச போக்கல சிலவாக்கம் அதுக்கு மயங்கி என்னன்னு சொன்னா, இப்ப பாருங்க, இப்ப ஒரு இடமொன்ல 2-3 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார், சரியா? அதுல ஒருத்தர் பெருசா சத்தம் போட்டு அவரே பேசலாம் ஏதோ ஆனா அவரோட பக்கம் தான் நியாயம். அவர் சாதாரணமா பேசி 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 இல்ல இப்படித்தான் சொல்லி கொண்டுச்சு. மற்றவர் பிழை செஞ்சவர் அவர் என்ன இப்படி இது பிழை அப்படின்னு கொஞ்சம் சத்தமா பேச போக்கல அவர் சரியாவே ஆனாலும் நினைச்சிருவாங்க இவட மேலதான் சரி, அதுதான் இவர் கம்பீரமா பேசிய என்றதை நம்பி பிழையானவங்களோட பக்கம் அவங்க சப்போர்ட் பண்ண தொடங்கி பாதுகாக்கிற பொதுமக்கள். அது மாதிரி இப்ப சப்ஜெக்ட் முதல்ல நடந்து கொண்டுச்சது. அதனால அந்த மாதிரியான ஆட்கள் கட்டாயம் இதை விளங்கி கொள்ளணும் எடுத்துக்காக இந்த வீடியோ போடியது. இது நான் மக்களை நக்கல் அடிச்சதுக்கு எதுக்கும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான பொய்யான விளக்கங்கள், பொய்யான கருத்துக்கள் ஒரு நாள் மொத்தம் செல்லப்படாது. ஏன்னு சொன்னா சரியான விளக்கத்தை தேடணும். அப்படி இது அவங்களுக்கு தெரியவோ அப்படின்னு சொன்னா அதை விட்டுடணும், அதை பத்தி பேசப்படாது. தெரியாத பிசாமி வச்சோணும், தெரிஞ்சா உண்மையான விளக்கத்தை மட்டும் தான் செல்லணும். சப்ஜெக்ட் வரமே முதல்ல நீங்க ஓதின இந்த பைத்துல கடைசிக்கு ஒரு வரி வரும் தானே, ஹாதிசுல் அமீமி. இந்த ஹாதிசுல் அமீமி என்னத்தை நான் இப்போ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போடுறேன். கூகுள் டிரான்ஸ்லேட்ல விளக்கவும் இல்லை, கூகுள் டிரான்ஸ்லேட்ல என்ன இதுக்கான இந்த அர்த்தம் ஆரம்பிச்சது, பொருள் ஆரம்பிச்சது பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இது என்ன ஆரம்பிச்சுன்னா, இது மறுமை நாள குறிக்கிறது, நியாய தீர்ப்பு நாள குறிக்கிறது. அப்ப இந்த பைத்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திடையில நியாய தீர்ப்பு நாள், அதாவது மறுமை நாளை பத்தி தான் இந்த ஹதீஸ்ல சொல்லிக்கு, சாரி இந்த பைத்துல சொல்லிக்கு. இப்ப புகாரில ஒரு ஹதீஸ் வர என்னன்னு சொன்னா, அது ஒரு சஹீஹான ஹதீஸ், சரியா? நீங்க இப்படி செல்லிக்கிறேன்னு சொன்னா அந்த ஹதீஸை மறந்துதான் செல்லிக்கும், அந்த பாவத்தை நீங்க இந்த தலையில வச்சுக்கொள்ள வானம். அதனால நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, அந்த மறுமை நாள்ல நாங்க எல்லாமே கஷ்டப்பட்டு கொண்டு எங்களுக்காக யாரு இந்த பேச வார ஒவ்வொருத்தரும் அந்த உம்மா மகானை பார்த்து வேண்டோடுமா, மகன் உம்மா பார்த்து வேண்டோடுமா, அவ்வளோ சூரியன் தலைக்கு மேல இருக்கிற அந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு மாறொரு இந்த துன்பமான நேரம், அது அவ்வளோ ஒரு கவலையான துன்பமான அந்த தாங்க இயலாத அந்த நேரத்துல எல்லாருமே ஒவ்வொரு நபிமார்களுக்கிட்டையும் ஓடி போவாங்களே, எங்களுக்காக துவா கேளுங்க. எல்லா நபிமார்களும் கையூடி அந்த நேரத்துல எங்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க எங்களுக்காக அந்த இடத்துல அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்கிய.
அப்ப அந்த இடத்துல எங்களுக்காக தாரம் நெரிச்சியது, அந்த பிரச்சனையிலிருந்து தீர்றதுக்காக தாரம் நெரிச்சியது, அந்த துன்பத்திலிருந்து தீர்றதுக்காக தாரம் நெரிச்சியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மட்டும்தான் நெரிச்சி. அப்ப அந்த பைத் சொல்றது இந்த ஹதீஸத்தான். இந்த ஹதீஸ்ல சொல்றது வந்து எங்களுக்கு வந்து துன்பமான அந்த நேரத்துல, பிரச்சனையான அந்த நேரத்துல எங்களுக்காக யார் இருக்கிறது, யார சொல்லலாம், நீங்க மட்டும்தான் எங்களுக்காக இருக்கிறது, கையேந்தி துவா கேட்கறதுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறன்றது தான் அந்த பைத்துல சொல்றது. அப்ப இந்த அர்த்தம், இந்த விளக்கம் உங்களுக்கு உண்மையில தெரியவோ இல்லாட்டி தெரிஞ்சு மக்களை வழிகெடுக்கணும் என்றதுக்காகவும், மக்களை இதை பக்கம் போக கூடாதுன்றதுக்காகவும், நீங்க நியாயம் என்றது கத்தி 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 மக்களுக்கு பிரசங்கம் செய்யறதுக்காகவும் செஞ்சா, இல்லாட்டி உண்மையிலே உங்களுக்கு தெரியாம செஞ்சா என்ற சந்தேகம் இந்த வீடியோ பாக்குறவங்க எலிமென்ஷன் அவர்கிட்ட கேளுங்க, இது இப்படி சென்னு சொல்லி நான் ஸ்கிரீன்ஷூட் போட்டு தாண்டிச்சு. அப்ப உங்களுக்கு இது நல்லா எக்ஸ்கிரிப்ஷன் முதல்ல போட்டு உங்களுக்கு அதை பார்த்தாவே விளங்கும். மத்தது வந்து இந்த புர்தா ஷரீஃபை எழுதினது வந்து பூசரி இமாம். பூசரி இமாமை பார்த்து எல்லாருக்கும் தெரியும், உலகமே போற்றக்கூடிய ஒரு பெரும் இமாம். அந்த புர்தா ஷரீஃபுக்கு வந்து 113 விரிவுரை 113 விரிவுரை எழுதப்பட்டிருச்சு. அப்ப அந்த விரிவுரை எழுதினது வந்து இந்த காலத்துல 7 வருஷம் மோதின அந்த மௌலவி இந்த மௌலவி இல்ல, உலகம் போற்றக்கூடிய 113 அந்த இமாம்கள், உலகம் போற்றக்கூடிய பெரும் இமாம்கள் தான் அதுக்கு வந்து விரிவுரை எழுதினது. புகாரி ஷரீஃப், அதாவது புர்தா ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதினது வந்து உலகமே போற்றக்கூடிய 113 இமாம்கள். அப்ப அந்த இமாம்களுக்கு தெரியவோ இதுக்கு வந்து இதுதான் அர்த்தம் இல்ல நீங்க சொல்றதுதான் அர்த்தம் அந்த இமாம்களுக்கு தெரியவோ, இல்ல சிறுக்கிச்சேன்னு சொல்லி அந்த இமாம்களுக்கு தெரியவோ, அவங்க படிச்சு இல்லையோ, அவங்கள விட நீங்க படிச்சிச்சியோ, அப்படியான சில சந்தேகங்கள் வார. அதனால இதை கட்டாயம் நீங்க திரும்பி படிங்கோ. இதனால மக்கள் வழிகேட்டுல போகப்படாது என்றதுனால இந்த கட்டாயம் இந்த வீடியோ போடிய, மக்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக இந்த வீடியோ போடிய. யாரும் வந்து உங்களுக்கே விளங்குமே, இப்படி பொய்யான விளக்கங்களை செல்லி மக்கள் ஒருத்தர் வழிகெடுக்கிறேன்னு சொன்னா நாங்க அவங்களோட பயான்களை திரும்ப கேட்க வேண்டுமா, இல்லாட்டி கேட்காம நாங்க புறக்கணிச்சு போகணுமானது நீங்க தான் தீர்மானிச்சு கொள்ளணும். ஏண்டா வாழ்க்கைன்றது லைஃப் ஒன்றுதான். சரி, இந்த உலகத்துல நாங்க என்ன அமல் செய்யறோமோ, எந்த மாதிரி நாங்க நடந்து கொள்றோமோ அதுதான் எங்களுக்கு மறுமையில கிடைக்கும். அதனால நாங்க வந்து நல்லவங்களோட வழியில போகணும்னு சொன்னா கட்டாயம் நாங்க இதுகளை தேடி படிச்சோனும். அதனால நான் சரி தவறா சொல்லி நான் மன்னிச்சுக்கோங்க. என்ன மொழிமாருக்கு பதில் கொடுக்குறவளுக்கு நான் படிச்சில்ல, ஆனா இவர் வந்து இப்படி சின்னதுனால என்ன கட்டாயம் இந்த கொடுக்கணும், இது போய் பச்சை பொய்யான ஒரு விளக்கத்தை சொல்லிருச்சுன்றதுனாலதான் இந்த வீடியோ போட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.